தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நான் புதுச்சேரியை சேர்ந்த குருஜி சிவயோகி உங்களுக்கான இந்த பதிவை வெளியிடுறேன். ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் அப்படின்னு நிகழ்ச்சி நடத்தினீங்க. அது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அதிகமாக போதைக்கு அடிமை ஆகுறாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலை இது மாறி போயிடுச்சு. ஸ்கூல்லேயும் ப்ரெஷர், வீட்லேயும் ப்ரெஷர். அதனால் ஈஸியாக ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறாங்க. அவங்கள அதுலேருந்து இப்படி மாற்றணுன்னா சொன்னால் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதனால் திசை திருப்பது, அதாவது மடை மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. மடை மாற்றுதல்னா இப்போ விவசாய நிலத்தில் ஒரு கொல்லியில் தண்ணி ஃபுல்லாகிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த வார்ப்பை வெட்டி பக்கத்து கொல்லிக்கு தண்ணி அனுப்புவாங்க. இதை மடை மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இளைஞர்களையும் ட்ரக்ஸ்லேருந்து மாற்றணுன்னா சொல்லியோ பிரச்சாரம் பண்ணியோ மாற்ற முடியாது. அவங்களுக்கு திசை திருப்பணும். அதாவது அவங்களுக்கு ஸ்டார்ட் ரன்னு சொல்லியிருக்கீங்க பாருங்கள். அந்த ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாலே போதும். அந்த ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தன்னுடைய உடலை கண்டிப்பாக அழிச்சிக்க மாட்டாங்க. அதனால் இளைஞர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல உடல் பயிற்சிகள் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஹெல்த்தியாக இருக்கிறவங்க பிரெயின் ரொம்ப நல்லாயிருக்கும். ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க மைண்ட் ப்ரெஷர்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதனால் இது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் எனது பாராட்டுக்கள். ஏன் இந்த விஷயமே உங்களை பாராட்டேன்னா, இந்த விஷயத்தை நான் 1 வருஷம் முன்னாடி நான் கையெழுத்து செஞ்சுட்டு வரேன். இன்றைக்கும் செஞ்சுட்டு வரேன். அதாவது போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்னு புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு புதுவையின் கர்ம வீரர் என் ரங்கசாமி ஐயா அவர்கள் துவக்கி வச்சாங்க. நான் பல கிராமங்களில் இந்த யாத்திரை பண்ணேன். அது ஒரு கிராமத்துக்கும் போயிட்டு கேம்ப் போடுவேன். 3 நாளோ இல்லை 5 நாளோ தங்கி இருக்கிற மக்களுக்கு பயிற்சி கொடுக்கறது. அதேமாதிரி இளைஞர்களுக்கு வீரக்கலைகள், உடல் பயிற்சிகள் அதெல்லாம் போதிப்பேன். அதேமாதிரி பெண்களுக்கு அங்கே அந்த கிராமத்தில் அத்தனை பெண்களுக்கும் சிறப்பு தற்காப்பு கலைகளை போதிச்சிருப்பேன். இந்த யாத்திரையின் நோக்கம் என்னென்னா, போதைப்பொருள் ஒழிப்பு வச்சும் பெண்களுக்கு சிறப்பு தற்காப்பு கலைகளும், பெண்கள் தங்களை காத்துக்கொள்ளணும். ஏன்னா அரசாங்கத்தில் ஒரு பெண்ணுக்கும் நம்ம செக்யூரிட்டி கொடுக்க முடியாது. அது கஷ்டமான விஷயம். அதனால் பெண்கள் தன்னைத்தானே தற்காத்துக்கிட்டால் நிறைய பிரச்சனைகள் அவங்க சால்வ் பண்ணிக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு சில தற்காப்பு முறைகள் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இந்த யாத்திரையில் கிராமங்களில் போகும்போது நிறைய குடும்பங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது நிறைய குடும்பங்கள் போதைக்கு நிறைய பேர் போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அதேமாதிரி அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப மோசமாக இருக்காங்க. என்னென்ன சண்டை பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சண்டையே போடலாம், திட்டக்கூடாது, ஒன்றும் பேசாமல் கூடாது. காலமாக தொட்டு குடும்பத்தை பாருங்கள், குடிக்காதீங்க. அதே நீங்கள் நம்ம அப்பா குடிக்காதீங்கப்பா அப்படி ஒரே வார்த்தை. உடம்பு பாதிக்கும், காசு போவோம், குடும்பத்துக்கு அதிக மாட்டாங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்காக யாத்திரை இருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாளில் டாஸ்மாக்லாம் மூடுவாங்க. வரப்படாது, மூட வச்சிடறேன். அதுக்காக தான் யாத்திரை இருக்கேன். ஒரு ஊராக கடை இருக்கிறதால குடிக்கிறாங்க. இல்லாத பிரச்சனை எப்படி குடிப்பாங்க? கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். நைட்டு 8 மணிக்கு மேலே அந்த கிராமத்துக்குள்ளே போனால் அங்கங்கே சண்டை நடந்துகிட்ருக்கோம். போதையை போட்டுக்கிட்டு சண்டை நடந்துகிட்ருக்கோம். எல்லாம் நிறைய பெண்கள் உதவியாக பார்த்தேன். நிறைய பெண்கள் கணவன் இருந்து குடினால சின்ன வயசுலேயே பிறந்ததுனால பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இந்த டாஸ்மாக் மூடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பொருளாதார அரசாங்கம் பாதிக்கும், அது எனக்கு தெரியும். அதேமாதிரி மூடிட்டாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில். அது எப்படின்னா கண்டிப்பாக கள்ளச்சாராயம் கண்டிப்பாக அதிகமாகிடும். அதே போல் திடீர்னு 3 நாளும் மக்களுக்கு குடித்தவங்க திடீர்னு விட்டாங்கன்னா வேறு மாதிரி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் மறுவாழ்வு மையங்கள் நிறைய துவக்கப்படணும். துவக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இது நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்.
அதுவும் நல்லாவே தெரியும். நான் மற்றவங்கள மாதிரி அரசியல் பேச வரல. இதனுடைய ஃபேக்டர் சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து போதைகளை கண்டிப்பாக ஒழிக்க முடியாது. எக்காலத்திலும் போதை இருக்கும். எந்த காலத்துலேயும் போதையை ஒழிக்க முடியாது முற்றிலுமாக. அதனால் அந்த ஆதி காலத்தில் வந்து சோமபானம் சுறாபானம் 2 வகை பிரிப்பாங்க. அதாவது சோமபானம்ன்றது பழங்களை பத அதை வந்து புளிக்க வச்சு அதுலேருந்து எடுக்கிறது சோமபானம். சுறாபானன்றது சுரக்கிறது, அதாவது பனை மரத்துலையோ இல்லை தென்னை மரத்துலையோ அதிலேருந்து இறக்குவாங்க. இதுதான் வந்து சுறாபானம். இது வந்து இது மாதிரி இருக்கும்போது அதுவுமே உடம்பு பாதிக்காது. அதனால் வந்து இதை அந்த தடைகளை நீக்கிட்டு திருப்பி கல் இறக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுங்க. இதனால் வந்து தென்னை மரம் வச்சுக்கிறவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும், அது ஏறுறவங்களுக்கும் காசு கிடைக்கும். இது வந்து உடம்பு அந்தளவுக்கு பெருசாக பாதிச்சிடாது, போதை அதிகமாகிடாது. கல் சாப்பிட்டு சண்டை போட்டவங்க யாருமே கிடையாது. ஆனால் இதே வந்து சாராயத்தை குடிச்சு சண்டை போட்டவங்க தான் அதிகம். அதனால் வந்து இது திருப்பி கல்லெல்லாம் துறக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. அதே பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அரசாங்கம் வந்து டாஸ்மாக் கை எடுக்காததுக்கு முன்னாடி எப்படின்னா அங்கங்கே சில பேர் அங்கே காய்ச்சுக்குவாங்க, காய்ச்சி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கும் மலை கிராமங்கள்லாம் நிறைய மலை கிராமங்கள்லாம் அந்த அந்த சாராயத்தை காய்ச்சி திருவிழாக்கள் டைமில் மட்டும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அந்த டைம் மட்டும் ஆட்டம் பாட்டம்லாம் பண்ணுவாங்க. மைக்ரோ அந்த 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 டைம் அந்த செஷத்தில் நீங்கள் வந்து சிறு தொழில் மாதிரி என்ன பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கலாம். சில பேர் மட்டும் அவங்க வந்து காய்ச்சி நல்ல தரமாக காய்ச்சணும். அதை பழங்களில் போட்டு காய்ச்சி மக்கள் வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டோம். அதுக்கு நீங்கள் வந்து எஃப்எஃப்ஐ பர்மிஷன் கொடுக்குற மாதிரி அதுக்கும் கொடுத்து பண்ணுங்கள். அதனால் வந்து இந்த டாஸ்மாக் வருமானத்தை வேறு வகையில் வந்து பெருக்க பாருங்கள். ஏன்னா வருமானம் வந்து அது அதிகமாக வருது அதுவும். ஆனால் அந்த போதையில் வந்து மக்களை வந்து வீணாக்கி அவங்களோட வாழ்க்கையை அழித்து அப்பேற்பட்ட காசு அரசாங்கத்துக்கு தேவையில்லை. அதனால் வேறு விதத்தில் நீங்கள் வந்து நாட்டுக்கு வருமானத்தை தேடிக்கலாம். அதுமாதிரி நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறது, அதுமாதிரி வேலைவாய்ப்புகள் உருவாக்குறது, அதுமாரி நிறைய லோன் கொடுக்குறது கம்மியான வட்டியில் தொழில் தொடங்குறதுக்கு, அது நிறைய சிறு தொழில்கள் அந்த மாதிரி வந்து போகும்போது நம்ம நாட்டு பொருளாதாரமும் நல்லாயிருக்கும். அது மாதிரி மக்களும் அந்த திசைக்கு மாறுவாங்க. அந்த மாதிரி நாட்டுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு பண்ணணும். இந்த டாஸ்மாக் வச்சு சம்பாதிக்கணும், அது அப்படி பண்ணும்போது நாட்டுக்கு நல்லதில்லை. அதெல்லாம் மக்கள் தான் பாதிக்கிறாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றுவீங்க. கண்டிப்பாக மாற்றுவீங்க, எனக்கு தெரியும். கண்டிப்பாக மாற்றுவீங்க. நிறைய மாற்றங்கள் கொண்டு வரீங்க. நீங்கள் சரியான முதலமைச்சராக இருக்கீங்க. அதே மாதிரி எது பேசணும் எது பேசக்கூடாது, எந்த நேரத்தில் பேசணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. அவங்க கூட இருக்கிறதுலே அத்தனை பேருமே இளைஞர்கள். அதனால் அவங்களுடைய புத்தி கூர்மை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இன்னும் போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப அதிகம் நல்லாவே இருக்கும். அதுமாதிரி நல்ல இந்த ஆட்சிகள் வந்து இன்னும் ஒரு காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நல்லா செய்யுங்க. மீண்டும் நன்றி.